ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நம்ம நேற்றைய பதிவில் பார்த்தோம், ஆண்டாள் 100 தடாவில் வெண்ணெய் சமர்ப்பிக்கிறேன், 100 தடாவில் அக்கார வடிசில் நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி கள்ளழகருக்கு திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு வேண்டுதல் வச்சுட்டு மனம் முடித்து வைகுண்டம் போயிடுறா அப்படின்னு. அதை யார் நிறைவேற்றினது அப்படின்னு ஒரு கேள்வியோடு நேற்று முடிச்சிருந்தேன். அந்த வேண்டியதலை நிறைவேற்றியவர் யார் என்று சொன்னால், வைணவ ஆச்சாரியர்களில் ஒருவரான வணங்கத்தக்க நம்முடைய ராமானுஜர் அவர்கள். ராமானுஜர் அவர் யாருன்னா, வைணவ கொள்கைகளை பாரதம் முழுவதும் பயணம் செய்து யாத்திரை செய்து அங்கே பரப்பியவர். அதே போல வைணவ மடங்களுக்கான நெறிமுறைகளை வகுத்தவர். ஒரு வைணவர் என்பது வைணவ கோட்பாடுகளையும் பாசுரங்களையும் ஏற்றுக்கொண்டு இலச்சினை யார் பெறுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த ஜாதியராக இருந்தாலும் அவர்கள் வைணவர்கள் ஆவார்கள் என்ற கொள்கையோடு அதை நிலைநிறுத்தியவர் அவர்தான் ராமானுஜர். அதே போல 8 எழுத்து மந்திரம் மொத்தை நாராயண மந்திரத்தின் சிறப்பை இந்த உலகுக்கு உணர்த்தியவர் அவர்தான் ராமானுஜர். அவர்தான் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்டாள் வச்சிட்டு போன வேண்டுதலை, ஆண்டாளை பற்றி பாசுரங்களை பற்றி அறிகிற போது இந்த செய்தி அவருக்கு வருகிறது. ஆண்டாள் செய்யாத நேற்றிக்கடனை அவர் நிறைவேற்றுகிறார். 100 தடாவில் அக்கார வடிசிலும் 100 தடாவில் வெண்ணையும் சமர்ப்பித்து அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அதை யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா ஆண்டாளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதை எடுத்துக்கொண்டு அவள் ஸ்ரீவில்லிபுத்தருக்கு செல்கிறார் ஆண்டாளை பார்ப்பதற்கு. அப்போ அங்கேருந்து ஆண்டாள் பார்த்து சொன்னாலாம், பாருங்க, எனக்கு அங்கே செஞ்ச அக்கார வடிசில் கொண்டுட்டு யார் வருது தெரியுமா அப்படின்னு ராமானுஜரை பார்த்து சொன்னாலாம், என்னுடைய அண்ணா வருகிறார் பாருங்கள்னு சொன்னாலாம். அப்படி ஆண்டாள் வைத்த வேண்டுதலை நிறைவேற்றியவர் ராமானுஜர் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரிய பெருமான். அவருடைய திருவடிகளை வணங்குவோம். நன்றி, வணக்கம்.